ஹே கைஸ் வெல்கம் டு என் டு டிவிகே. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் அதாவது மார்ச் 27ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் அறிவிக்க போறாரு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ எஸ் ஆமா நண்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 99% தான் உண்மை அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு 1% தான் அஃபீஷியலாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது டிவிகே சைட்லேருந்து அஃபீஷியலாக ட்வீட் போட்டாங்க, அறிக்கை விட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வந்துடும். ஸோ அது வந்து நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வகையில் 234 தொகுதிக்கு உண்டான தாவேகா வேட்பாளர்களை வந்து அறிமுகப்படுத்த போறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக தாறுமாறான சம்பவம் இருக்கு. ஸோ விஜய் அவர்களோட ஸ்பீச்ன்றதும் தாறுமாறா இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதுக்கப்புறமா 27ஆம் தேதிக்கு அப்புறமா 28, 29ஆம் தேதியிலிருந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 29ஆம் தேதியிலிருந்து தொடங்கி ஒரு 20 நாள் வந்து நிக்காம விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா காலைல 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பா தாறுமாறான சம்பவமா இருக்க போகுது. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்றோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வேட்பாளர்கள் அறிவிச்சு முடிச்ச அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த வகையில் இன்னொரு 2-3 நாள் வெயிட் பண்ணுவோம். ஸோ தாறுமாறான சம்பவம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்கள் நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் அறிவிக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி உங்களோட பின்தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம தளபதி பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.